Hello everyone. நாம பார்த்துட்டு இருக்கிறது IBPS PO Banking Examக்கான question paper. இது 2017 வருஷம் கேட்ட question paper. அந்த question paperல நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறது reasoning ability. So இது seating arrangementல வர ஒரு கேள்விதான். கொஸ்டினை வாசிச்சுட்டு இதை எப்படி நம்ம சீட் பண்ணலாம், அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்ற மாதிரி, அப்புறம் கீழே கேட்டிருக்க கொஸ்டின் எல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? 3 கொஸ்டின் இந்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். Read the following information carefully to answer the given questions. A certain number of persons are seated in a row. The row is arranged in a vertical manner and all are facing to north direction. Ranjan sits fourth from the left end of the row. There are 2 persons sits between Ranjan and Seema. Pooja sits immediate right of Seema. There are as many persons sit between Pooja and Seema as sit between Dinesh and Pooja. Dinesh does not sit to the left of Ranjan. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அதுக்கு ஏற்றவா பண்ணலாம். எல்லாருமே ரோல தான் உட்காந்துருக்காங்க, நார்த் ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. ஸோ நம்ம உட்காந்து நான் போர்டை பார்த்து உட்காந்துருக்கேன், இதுதான் நார்த். நீங்க வந்துட்டு ஸ்க்ரீனை பார்க்குறீங்களா, அதுதான் நார்த். ஸோ நீட் டு ஹாவ் டு ஒரி எது நார்த்ன்ற டைரக்ஷன் நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம ஸ்க்ரீனை பார்த்து உட்காந்துருக்கோம், நம்ம பார்த்துட்டு இருக்க டைரக்ஷன் தான் நார்த் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ எல்லாருமே இருக்காங்க. மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது, சர்டன் நம்பர் ஆஃப் பீப்புள் தான் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு எல்லாருமே நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து லெஃப்ட் சைடு, இது ரைட். Ranjan sits fourth from the left end of the row. So 1, 2, 3, 4. Fourth from the left end of the row. So inga Ranjan உட்கார்ந்துட்டு இருக்கான். Okay. There are 2 persons sits between Ranjan and Seema. Ranjanக்கும் சீமாக்கும் நடுவுல 2 பேர் இருக்காங்க. So Seema இங்க இருக்காங்க. Pooja sits immediate right of Seema. So Seemaக்கு இது லெஃப்ட், இது ரைட். நமக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி. I நான் போர்டு ஃபேஸ் பண்ணும்போது திஸ் இஸ் மை ரைட் ஹேண்ட், திஸ் இஸ் மை லெஃப்ட் ஹேண்ட், அதான். ஸோ இமீடியட் ரைட் ஆஃப் சீமா யார் உட்காந்துருக்காங்க? பூஜா. ஸோ இந்த பூஜா சேம் தான். நானுமே ரொம்ப நேரம் வந்துட்டு வேறையோ அப்படின்ற போது சீட்டிங் போடவே முடியல. 2 பேரும் ஒன்று தான். தட்ஸ் அ ஸ்பெல்லிங் மிஸ்டேக். There are as many persons sit between Pooja and Seema. எத்தனை பேர் இருக்காங்க? யாருமே இல்லை. 2 பேர் பக்கம் உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இமீடியட் ரைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சிட்ஸ் ஆன் த ரைட்டுன்னு சொன்னா கூட உங்களுக்கு யாரோ நடுவில் இருக்கலாம்னு சொல்லலாம். இமீடியட் ரைட்டுன்ற போது அடுத்த பர்சன் தான். அப்போ அவங்க நடுவில் யாருமே உட்கார்ல. ஆஸ் சிட் பிட்வீன் தினேஷ் அண்ட் பூஜா. அப்போ சீமாக்கு பூஜாக்கு நடுவில் யாருமே இல்லைன்னா பூஜாக்கு தினேஷ் நடுவில் யாருமே இல்லை. ஸோ தினேஷ் இங்கதான் இருப்பா. அப்பதான் வந்துட்டு அவங்க கொடுத்த சென்டென்ஸ் வரும். இன்னொன்னு தினேஷ் does not sit to the left of Ranjan போட்டிருக்காங்க. இது இப்படி இருக்கு, இந்த பக்கம் எங்கேயும் வராது. சரிங்களா? ஸோ இதுதான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ரஞ்சன், சீமா, பூஜா, தினேஷ். ஓகே. ஹவு many persons sits between Ranjan and Dinesh? ரஞ்சனுக்கும் தினேஷ் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 1, 2, 3, 4. இது எண்ணிக்கணும். ஏன்னா ரஞ்சனுக்கும் சீமா நடுவில் 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் கவுண்ட் பண்ணிக்கணும். 1, 2, 3, 4. 4 பேர் இருக்காங்க. ரஞ்சனுக்கும் தினேஷ் நடுவில் 4 பேர் இருக்காங்க. அடுத்து, வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் பூஜா வித் ரெஸ்பெக்ட் டு ரஞ்சன்? பூஜா ரஞ்சனுடைய ரைட் சைடு இருக்கா. எத்தனாவது ஆளா? 1, 2, 3, 4. 4th டு த ரைட் ஆஃப் ரஞ்சன். 4th டு த ரைட். ஆப்ஷன் இ இஸ் த ஆன்சர். இமீடியட் ரைட்டா கிடையாது. 3rd டு த லெஃப்டா? லெஃப்ட்ல யாருமே இல்ல. நன் ஆஃப் தீஸ் இல்ல. 2nd டு த லெஃப்டா கிடையாது. லெஃப்ட்ல யாருமே உட்கார்ல. பேர் கொடுக்கல. இருக்காங்க ஆளு, ஆனா பேர் தெரியாது. பூஜாவை தான் கேட்கறாங்க. பூஜா வந்து ரஞ்சனுக்கு வலது பக்கத்துல 4வது நபரா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 4th டு த ரைட். ஹவு many persons sit in a row? How many persons sit in a row? இது மொத்தமா எண்ணிக்கலாம். ரஞ்சன் வந்து 4வது நபர் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க இருந்து கவுண்ட் பண்ணும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7. ரஞ்சனுக்கும் சீமானோட 2 பேரு, 8, 9. இவ்வளவுதான் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ 9 பேர் இந்த ரோல உட்கார்ந்துருக்காங்க. ஸோ E9 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க.
Read the following information carefully to answer the given questions. There are 6 persons S, T, U, V, W and X who got different marks in the examination. S got more marks than U. S வந்துட்டு U விட அதிக மார்க் வாங்கியிருக்காங்க. And X ரெண்டு பேர்த்த விடவுமே அதிக மார்க் வாங்கியிருக்காங்க. T got less marks than W. Who did not got the highest marks? இவங்க அதிகமான மார்க் வாங்கல, not highest. The second person got 92. So அந்த வரிசையை உட்காரும் போது ரெண்டாவது அவர் வந்து 92 மார்க் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம அரேஞ்ச் பண்ணணுங்க. இப்போ S got more marks than U and X. T got less mark than W. Who did not got the highest mark? The second person got 92. So மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? S, T, U, V, W, X. T வந்து W விட குறையா வாங்கியிருக்காங்க. S வந்து X விட ஜாஸ்தியா வாங்கியிருக்காங்க. ஸோ S வந்து U விட பெருசா இருக்கலாம், இல்ல X விட பெருசா இருக்கலாம், தெரியல. அதுக்கப்புறம் W விட T குறைய வாங்கியிருக்காங்க. ஆனா இவங்க ஃபர்ஸ்ட் மார்க் கிடையாது. அப்போ மிச்சமா இருக்கிறது யாருங்க? V தான். இப்போ V தான் ஃபர்ஸ்ட் மார்க்கா இருக்க முடியும். எஸ்ஸுக்கும் Tக்கு உள்ள ரிலேஷன் எனக்கு தெளிவா சொல்லல. S got more marks than U and X. அவ்வளவுதான். இவங்க ரெண்டு பேர்த்த விட தான் அதிகம் வாங்கியிருக்காங்க தவிர வேற யார் பத்தியும் சொல்ல. அப்ப கண்டிப்பா S வந்து மத்தவங்களோட குறைவா தான் வாங்கியிருப்பாங்க. S got more marks than only U and X. Uவும் X விடதான் ஜாஸ்தியா வாங்கியிருக்காங்க, மத்தவங்களை விட ஜாஸ்தியா வாங்கல அப்படிங்கறது இந்த ஒன்லிங்கிற வார்த்தை எம்பசைஸ் பண்ணுது. சோ இதுதான் வரிசையா இருக்குங்க. இதுல பார்த்தா W ரெண்டாவது நபரா வராங்க. ரெண்டாவது நபர் வந்து 92 மார்க் வாங்கியிருக்காங்க. W ஹையஸ்ட் மார்க் வாங்கலன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ V வந்து 92க்கும் மேல மார்க் வாங்கியிருப்பார். சரிங்களா? How many person got more marks than U? U விட அதிகமா எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னா 1, 2, 3, 4 4 பேர். ஆனா U X வந்து என்ன மார்க் வாங்கியிருக்காங்க தெரியாது. U வந்து X விட குறைவா வாங்கியிருந்தா எனக்கு 5 பேரா இருப்பாங்க. U வந்து X விட ஜாஸ்தியா வாங்கியிருந்தா, சப்போஸ் U வந்து X விட ஜாஸ்தியா இருந்தா 4 பேர் இருப்பாங்க. X வந்து U விட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா எனக்கு 5 பேர் இருப்பாங்க. ஸோ ஆனா Xும் U எப்படி மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ரிலேஷன் எனக்கு தெரியல. ஸோ cannot be determined தான் சரியான ஆன்சர். என்னால சொல்ல முடியாது U Xும் எப்படி மார்க் வாங்கியிருக்காங்க, யார் அதிகமா வாங்கியிருக்காங்கன்ற தகவல் இங்க கொடுக்கல. போதுமான அளவு தகவல் கொடுக்காத போது என்னால கண்டுபிடிக்க முடியாது. cannot be determined. If S got 69, இங்க எழுதிக்கலாம். வரிசை வந்து இப்படிதான் இருக்கு. S got 69. U got 68. Then which of the following statement is true? S got 69. Okay. U got 68. Which of the following statement is true? X got the lower marks. U got the 5th highest mark. 1, 2, 3, 4, 5. சொல்ல முடியும். 5 persons got more marks than X. X got 66 marks possibly. அப்போ இந்த வரிசை எப்படி மாறுது பாருங்க. V greater than W greater than T greater than S. அவங்க 69 மார்க்கு. இது U, இவங்க 68 மார்க்கு. அப்புறம் இருக்கும். அப்போ X வந்து கம்மி மார்க் வாங்கியிருக்கலாம், U வந்து 5th ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்கலாம், X விட 5% அதிக மார்க் வாங்கியிருக்கலாம், X வந்து 66 மார்க் வேணா வாங்கியிருக்கலாம். எல்லாமே கரெக்டுங்க. ஆல் ஆர் ட்ரூ. We got which of the following possible score? நமக்கு சொல்லிட்டாங்க Wக்கு வந்து 92 மார்க்குன்ட்டு. அப்போ V வந்து அதை விட ஜாஸ்தி தான் இருப்பாங்க. 92க்கு மேல எந்த மார்க் இருக்குங்க? 94. ஸோ V வந்துட்டு பாசிபிளா 94 மார்க் வாங்கியிருக்கலாம், வேற எதுவும் வாங்க முடியாது. ஏன்னா W செகண்ட் ஹையஸ்ட் வாங்கியிருக்காங்க, V தான் வந்து ஹையஸ்ட் மார்க் வாங்கக்கூடிய பர்சன்.
அப்போ இருக்கிற ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அதிகமான நம்பர் வந்து 94, அதுவும் 92 மேல அதிகமா இருக்கிறது 94. ஸோ W got possibly 94 score. சரிங்களா? ஸோ நம்ம 2017 கொஸ்டின் பேப்பர் ரீசனிங் எபிலிட்டி எல்லாமே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.